ராமாயணம் ஆகி எத்தனையோ சகஸ்ர வருஷங்கள் ஆயிடுத்தோம். ஆனால் இன்னைக்கும் ராமர் நமக்கு ஆராத்திய புருஷன் ஏன் ஆனார்? ராமருடைய நாமோச்சாரணம் அத்தியந்த புண்ணியப்பிரதம் என்று நாம் ஏன் நினைக்கிறோம்? ராசப்தோச்சாரணாதேவ முகான் நிர்யாந்தி பாதகாஹ புனః பிரவேசபீத்யாத்ர மகாரஸ்து கவாட்டவத்து அப்படின்னு ராமங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொன்னார் முன்னோர்கள். ரான்னு சொல்றதுக்கு வாயை திறக்கணும், மாங்கிறதுக்கு மூடணும். ரா என்று வாயை திறந்தால் உள்ள இருக்கிற பாபங்கள் எல்லாம் வழியிலே போகும். அந்த பாபங்கள் எல்லாம் வழியில போகிறதுக்காக ரா என்று வாயை திறக்கிறோம். திருப்பி மாங்கிறதுக்கு ஏன் மூடுறோம்னு கேட்டாக்க போன வெளியில போன பாபங்கள் உள்ள வரப்படாதுங்கிறதுக்கு மூடுறோம். ராசப்தோச்சாரண தேவ முகான் நிர்யாந்தி பாதகாஹ புனః பிரவேச பீத்யாத்ர மகாரஸ்து கவாட்டவத்து ஒரு வாசல் மாதிரி. அந்த ராமாங்கிறதுக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுத்திருக்குங்கிறதுக்கு சொல்றேன். இந்த காலத்துக்காராளுக்கு இதெல்லாம் சொன்ன அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துக்காரா அதை நாம் லட்சத்துக்கு எடுத்துக்கிறது இல்லை. நம்முடைய முன்னோர்கள் அந்த ராமா என்கிற ஒரு சப்தத்துக்கு எவ்வளவு மகத்துவம் கொடுத்தாருங்கிறதுக்கு சொல்றேன். அப்பேற்பட்ட மகத்துவம் ஏன் கொடுத்தாருன்னு கேட்டாங்க, ராமர் தர்மத்துக்கு கொடுத்த ஸ்தானம். வால்மீகி மகர்ஷி ராமரை பற்றி சொல்ற போது என்ன சொன்னார்? ராமோ விக்கிரகவான் தர்ம அப்படின்னு. கேவலம் தர்மமே ஒரு சரீரத்தை எடுத்து ராமன்ங்கிற பேரில் இந்த பூமியில சஞ்சாரம் செய்தது. தர்மம்தான் ராமன், வேறு எதுவும் இல்லை. ராமோ விக்கிரகவான் தர்ம. ஏன்னா ராமாயணம் பார்த்தால் ராமர் எவ்வளவு தர்மனிஷ்டையில் இருந்தார்ங்கிறது நமக்கு தெரிகிறது.